சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அடிக்கடி இந்த எண்கள் உங்கள் கண்ணில் பட்டால் உங்கள் குலதெய்வம் உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அடிக்கடி ஒரு சில எண்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம மொபைலில் பார்க்குற நேரமாக இருக்கலாம், அல்லது டிஜிட்டல் டைமாக இருக்கலாம், இல்லை நம்ம பணம் நம்ம கையில் வைக்கும்போது ஒரே எண்கள்லையோ இல்லை அடிக்கடி இது போன்ற எண்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு 1111 அப்படிங்கிற நம்பரு நான் செல்லில் பார்த்தேன், டைம் பார்த்தேன், மொபைலில் பார்த்தேன், இந்த நம்பரில் எனக்கு பணம் வந்திருக்கு, இது என்னன்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற எண்கள் ஏஞ்சல் எண்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இந்த எண்களின் மூலம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்றது. இந்த எண்களின் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சூச்சகமாக உங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உணர்த்துகின்றன. இதை நீங்கள் முழுமையாக பார்க்கணும், முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 7 வகையான எண்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இந்த ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல் எண் 1111. இந்த எண்ணை நீங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுகின்றது. இதை பற்றி நிறைய பேர் வீடியோ கூட பதிவிட்டிருப்பாங்க. இந்த வீடியோக்கெல்லாம் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுகின்றது, இந்த எண்களில் உள்ள பணம் உங்கள் கையில் வருகின்றது, இல்லை சாதாரணமாக டைம் பார்க்கும்போது கூட இந்த எண்ணம் டக்குன்னு எனக்கு தெரிகின்றது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்துவது சரியான பாதையில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் செல்லக்கூடிய பாதை ரொம்பவே சரியான பாதை, இதிலேயே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் உங்கள் எதிர்காலத்திற்கு சிறந்ததாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் உணர்த்துகின்றது. அது மட்டும் இல்லை, பிரபஞ்சத்திற்கும் இந்த 1 இந்த 4 ஒன்றிற்கும் மிகப்பெரிய ஒரு பாலம் அமைந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எண்ணக்கூடிய விஷயங்கள் நேர்மறையான எண்ணங்களாக நம்ம இருக்கும்போது, அந்த ஒரு நிமிஷம் தான், ஆனால் அந்த எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இரண்டாவது எண்கள் பார்த்தீங்கன்னா 1010. இந்த 1010 நேரத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தெய்வங்கள் உங்கள் அருகிலேயே இருக்கிறார்கள், உங்கள் பக்கத்திலே உங்கள் குலதெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் நிறைய சவனங்களையும் காட்டும். அதாவது பள்ளி சத்தம் இடுவது, வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பது, தீபச்சுடர் நல்ல சுடர் விட்டு எரிவது, இது போன்ற விஷயங்களும் நீங்கள் 1010 எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 1212ஐ நீங்கள் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுகின்றது அப்படின்னா நல்ல அதிர்வுகள் அருகில் உள்ளன. அதாவது நல்ல சக்திகள் உங்களை சுற்றி இருக்கின்றன, நல்ல விஷயங்கள் தான் உங்கள் சுற்றி இருக்கின்றது, எந்த ஒரு தீய விஷயங்களும் இல்லை. உங்களுக்கு சுற்றி நல்ல சொந்தக்காரவங்க, நல்ல நண்பர்கள், நல்ல தெய்வ சக்தி, நல்ல சக்தி இது மட்டுமே உங்களை சுற்றி இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. அடுத்ததாக 2.22, அதாவது 3 2கள் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுகின்றது அப்படின்னா பணம் உங்களை தேடி வருகின்றது, நீங்கள் கேட்ட இடத்துல கட்டாயம் பணம் கிடைக்க போகின்றது, உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகின்றது, உங்களுடைய பண தேவை பூர்த்தியாக போகின்றது என்பதை குறிக்கின்றது. அடுத்ததாக 3 1கள், அதாவது 1.11, 1:11 இது போன்ற எண்களை அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எண்ணங்களில் கவனம் தேவை, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனம் தேவை, நீங்கள் யோசிக்கிற விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும், தப்பான முடிவுகளை எதுவும் நீங்கள் எடுக்கக்கூடாது என்பதை உங்கள் குலதெய்வம் உணர்த்துகின்றது. இந்த 1.11 அடிக்கடி உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அருகில் இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒரு 5 நிமிடம் சற்று அமைதியாக அந்த தெய்வத்தை நோக்கி தியானியுங்கள். கண்டிப்பாக எண்ணத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்ததாக 333. இந்த எண்கள் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுகின்றது. அது நேரத்திலையா இருக்கலாம், இல்லை பணத்தில் அந்த நம்பராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் ஒரு ரூபத்தில் அந்த எண்கள் அடிக்கடி உங்களுடைய கண்ணில் படுகின்றது அப்படின்னா
புதிய பயணத்திற்கான தொடங்குவீர்கள். அதாவது புதிய விஷயங்கள் உங்களுக்கு தொடக்கத்திற்கான ஒரு சிறந்த காலம் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக 4.44 ஒரு சிலர் நம்மக்கிட்டேயே கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கனவுல இந்த மாதிரி 3 நான்கள் வருவது பணத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். இது போல் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. உங்கள் முன்னோர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்கிறார்கள். முன்னோர்களின் அனுகிரகம் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு பரிபூர்ணமாக முன்னோர்களின் அனுகிரகம் இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. அடுத்ததாக 5.55 மாற்றங்கள் காத்திருக்கின்றன. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், இது என்னப்பா இது இப்படியே போயிட்டே இருக்குமா நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எண்கள் கண்ணில் படுகின்றது அப்படின்னா மாற்றங்கள் காத்திருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்பட போகின்றது. அது ஒரு நல்ல மாற்றமாகவும் இருக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இதைத்தான் உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு உணர்த்துகின்றது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்குற நம்பர்ஸை நீங்கள் எந்தெந்த எண்கள் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கண்ணில் பட்டிருக்கு, எந்தெந்த எண்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.